18 சித்தர்கள் பறந்தது உண்மை. 18 சித்தர்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு மந்திரம் சொன்னா ஆகாயத்திலேருந்து நெருப்பு மழை பெய்யும், ஒரு மந்திரம் சொன்னா போரை தடுத்து நிறுத்தலாம், ஒரு மந்திரம் சொன்னா மழை வெடிக்கும், துணி பாம்பா மாறும், பேப்பர் பணமா மாறும். இதை எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்த சங்கதிக்கு பயன்படுத்துமேனு ஓலைச்சுவடியில் எழுதிட்டாங்க. இதை படிச்சுட்டு தான் இயேசுநாதர் என்ன பண்ணாரு, கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு வர வச்சாரு, காலு முடியாதவங்களை கால் வர வச்சாரு, கை முடியாதவங்களை கை வர வச்சாரு. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ஒரு 4 தீப்பெட்டி செய்யலாமா, அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்குள்ள கந்தகம் இருக்கான். 100 கிராம் ஆணி செய்யலாமா, அந்த அளவுக்கு இரும்பு சத்து இருக்கான். இன்னும் என்னென்னமோ வெளியில இருக்கிற விஷயங்கள் உள்ள இருக்கு. மனிதன் உடம்புக்குள்ள தங்கமே இருக்காங்க. அது ஒரு பயிற்சி இருக்கான். தங்கமா கொண்டு வர முடியுமா? தங்கம் விற்கிற விலைக்கு அப்படி வந்துச்சுன்னா அவங்க வீட்டுக்குள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு. ஆமா, அங்க இருக்க முடியல. ஒரு மங்களகரமான விஷயம் இல்ல, ஒரு நல்ல ஸ்மெல் இல்ல, யாரு முகத்திலையும் கலை இல்ல. ஆனா அவங்க தோட்டத்துல இருந்து பிளாக் மேஜிக் எடுத்திருக்காங்க. அதை என்ன கியூர் பண்ண முடியல. அவங்கள அந்த கெட்ட கர்மா, அந்த பிளாக் மேஜிக்கினுடைய தாக்கம் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. இப்பேற்பட்டவங்க அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு உங்ககிட்ட வந்தா என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப என்கிட்ட வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு கால் வரணும்னு நினைக்கிறவங்க வரலாம், வர முடியாதவங்க ஈஸியான ஒரு பரிகாரம் இருக்கு. நீங்க அவங்க தோண்டி பார்க்கும்போது உள்ள அங்க தோட்டத்துல ஏதோ இருந்துதா, எலுமிச்சை பழம், அது இது தகடு என்னவோ இருந்ததுன்னு சொன்னா. சயின்ஸை நம்ம முன்னோக்கி போற இந்த ஜென்ரேஷன்ல அவருக்கு அவங்களோட தோட்டத்துல பின்னாடி இருக்கிறது எப்படி அவர் தோண்டி எடுத்தாரு? ஒரு மோப்ப நாயாவது இருந்தா அந்த மோப்ப நாய் பண்ற வேலைய ஒரு மாந்திரிகம் எப்படி பண்ண முடியும்? அவமான அசிங்கம் கெட்ட பேர் என்ன பிரச்சனை வேணாலும் கொடு, ஆனால் கூடவே இருந்து சமாளித்து விட்டு அதை சரி செஞ்சு. யாரு வீட்டில் ஒருத்தர் வீட்டில் நிலக்கரி இருக்கோ அங்க பில்லி சூனியத்தோட தாக்கம் கம்மியா இருக்கும். ஆனா சோதிடத்துக்கும் மாந்திரிகத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. உங்களை மாதிரி ஆட்கள் ஏதாவது ஒரு மாந்திரிகத்துல ஒருத்தரோட இறப்பை பண்ண முடியுமா? அதெல்லாம் சாத்தியமா? உங்களுக்கு क्वेश्चन கேக்குறதுனால நல்லா தேர்ச்சி பட்டு என்ன க்ளோஸ் பண்றதுக்காக நான் பண்ணிட கூடாது சொல்லி நான் அப்பையில இருந்து அவர்தான் பேசுவேன்ல. இந்த உயிருக்கு பாதிப்பு இல்லாத டெஸ்ட் பண்ணோம், எலின்னு சொன்னதுனால நசிக்கிட கூடாது. அதே நான் சொல்றேன். அப்புறம் நான் இந்த பந்தயத்துல ஜெயிச்சேங்கிறத நான் நிரூபிக்கணும்ல. நீங்க இல்லேன்னு நிரூபிக்கணும்னு நீங்க முடிவு பண்றீங்க, நான் இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கு நான் போராடுறேன். இல்ல, நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லும் போது எனக்கே ஒரு கேள்வி எனக்குள்ள வருது. தப்பு இல்ல, கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோண வைக்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க. பட் நான் அசர மாட்டேன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம், நான் உங்க ரெஹானா. பிரபல மாந்திரிகர் என்என் சந்திரகுமார் அவர்களை நம்ம இப்போ நிறைய கொஸ்டின் கேட்கலான்னு சொல்லி நாங்கள் ஆவலுடன் இருக்கிறோம். நீங்களும் உங்கள் சைடில் இருக்கிற கேள்விகள் எல்லாருமே நான் இதை கொண்டு இவர்கிட்ட கேட்குறேன். ஸோ வாங்க அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போது பில்லி சூனியம் என்ன எது பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. பட் எனக்கே தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என் ஃப்ரெண்டு ஒருத்தி அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் போயிருந்தேன். போகும்போது அதுக்குள்ளே போனேன். பட் இது நான் நம்ப மாட்டேன் தான். பட் என்னவோ தெரியல, அது 2 டைம்ஸ் அந்த மாதிரி நடந்துச்சு. உள்ளே போனால் என்ன விரட்டுற மாதிரியே இருக்கு, வெளியே போன்ற மாதிரி தள்ளி விட்ட மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். அங்கே இருக்கிறதுக்கு முடியல. கலையே இல்லை, வீடுன்றது கலையே கிடையாது. அவங்க எப்படி தான் அங்கே குடும்பம் நடத்துகிறாங்க அந்த குழந்தைங்கள வச்சுட்டு அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. நான் வந்ததுக்கு அப்புறமா நான் கால் பண்ணி கேட்டேன். ரொம்ப கலை இழந்து போயிருக்கும் வீட்டுக்குள்ளே வந்தாலே இருக்கிறதுக்கு தோணலை, அந்த மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் தாக்குது. எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் ஏதாவது ஒன்று கிரகப்பிரவேசம்ல நம்ம பூஜை பண்ணுற மாதிரி கடவுள் ஃபோட்டோக்கிட்ட வச்சு ஏதாவது ஒன்று பூஜை கீஜை பண்ணி விளக்கேத்து அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன் அவளுக்கிட்ட. ஏன்னா எனக்கு கடவுள் மேலே இப்போ பக்தி இருக்குது, முன்னாடி இல்லை இப்போ இருக்குது. ஸோ கடவுளை வச்சுட்டு நீ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணு, சாம்பிராணி போடு, ஏதோ ஒரு விஷயம் பண்ணு, ஏதோ போல் இருக்குது அப்படின்றது எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. சரி, அப்போது ஏதோ ஒரு மனநிலைமை, எந்த மனநிலைமை அப்படி இருக்கோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் செகண்ட் டைம் போகும்போது கூட அப்படி தான். 10 நிமிஷம் கூட என்னால் உட்கார முடியல. அந்த 5 மினிட்ஸில் என்னை யாரோ தள்ளி விட்ட மாதிரி இருக்குது, வெளியே போ அப்படின்ட்டு.
இருக்க விடாம அவங்க கிட்ட நான் பேசணும் ஆசையா தான் போனேன். அவங்க ஃபேமிலியோட நான் இருக்கணும் கொஞ்ச நேரம் அப்படின்னு தான் போறேன். பட் என்னால இருக்க முடியல. ஆனா சில பேர் சொல்லுவாங்க, ஏதோ துஷ்ட சக்தி இருந்துச்சுன்னா மிருக கண்ணுக்கு தெரியும் அவங்களுக்கு. நான் அவங்க வீட்டுல 4 நாய் இருக்கு. 4 நாயும் யாராவது வந்தா கத்துவாங்க, சைலண்ட் ஆயிடுவாங்க. ஆனா அந்த நாயும் கியூட்டா தான் வளருதுங்க. ஒண்ணும் இல்ல பிரச்சனை. குட்டி போட்டு அதுக்கேத்த மாதிரி அந்த வளர்ச்சியெல்லாம் இருக்கு. பட் ஏன் தெரியல, எனக்கு அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. இது அவங்க வீட்டுல ஏதாவது பண்ணி வச்சிருப்பாங்களா, இல்ல உங்க பார்வையில இப்படிப்பட்ட ஒரு வீடு இருந்து அவங்க உங்ககிட்ட ஏதாவது வைத்தியம் கேட்டிருக்காங்களா, கியூர் பண்ணிருக்கீங்களா? இது கண்டிப்பா இது ஏதோ பிரச்சனை இருக்கா? இப்ப நல்ல கேள்வி. இன்னொரு விஷயம் கூட, அவங்க தோண்டி பார்க்கும்போது உள்ள அங்க தோட்டத்துல ஏதோ இருந்துதா, எலுமிச்சை பழம், அது இது தகடு என்னவோ இருந்ததுன்னு சொன்னா. தோட்டம் கிளியர் பண்ணும்போது ஸ்விம்மிங் பூல் கட்டுறதுக்காக பண்ணும்போது அதுக்குள்ள நிறைய திங்ஸ் எடுத்ததா சொன்னான். அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிய வந்துச்சு. நல்ல கேள்வி, பயனுள்ள கேள்வி. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப ரிஹானா மேடம் மாதிரி எல்லாரும் ரிஹானா மேடமா மாறிட முடியாது, சரிங்களா? இப்ப மனிதனுக்கு அந்த மறுபிறவில ஜென்மத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா எனக்கு அது தெரியல. அது எனக்கு உடன்பாடு, நான் அதை உங்களை கட்டாயப்படுத்த விரும்பல. எனக்கு அதில் உடன்பாடு இருக்கு, மறுபிறவி போன ஜென்மங்கள் அப்படின்னு. இப்போ நீங்க இந்த மாதிரி விஷயங்களை எதிர்த்து பேசணும்னும் இதை வாதாடணும்னும் சில போராட்டங்களை சந்திச்சு அடுத்த கட்ட நகர்வு வாழ்வுல அச்சீவ் பண்ணணுங்கிறது தான் உங்களுடைய கர்மா. நீங்க சந்திக்காத பிரச்சனைன்னு ஒன்றும் கிடையாது, சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு ஈஸி தான். ஏன் அப்படின்னா உங்களுக்கு நாளுக்கு நாள் அனுபவங்கள் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு, சரியா? அப்ப நீங்க போன ஜென்மத்துல என்ன பண்ணுனீங்கன்னு தெரியாது. இந்த ஜென்மத்துல இப்படி ஒரு விஷயம், இதை நீங்க எப்படி ஆண்டவங்கிட்ட வேண்டியிருப்பீங்க போன ஜென்மத்துலன்னா நல்லா கவனமா கேட்டுக்கங்க. இது மக்களுக்கும் பயணம். அவங்க வாயில இந்த பொதுவான தகவலை சொல்றேன். இந்த காணொலி பார்க்குறவங்க அதே மாதிரி ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கட்டும். நீங்க போன ஜென்மத்துல இப்ப இருக்கிற இஸ்லாமிய மதத்தை தவிர போன ஜென்மத்துல நீங்க இந்து மதத்துல இருந்ததுல வேற மதத்துல எதுல வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா போன ஜென்மத்துல நீங்க ஆண்டவங்கிட்ட எப்படி வேண்டியிருப்பீங்கன்னா, இறைவா இப்படிதான் வேண்டணும். பொதுவா நான் இப்ப நான் யாரா இருந்தாலும் சரி, இப்ப நான் உள்பட இப்படிதான் ஆண்டவங்கிட்டையும் நம்ம வேண்டணும். என்ன வேண்டணும் அப்படின்னா, இறைவா, கடவுளை, இல்லை உங்களுக்கு பிடிச்ச சாமி பேரு, எனக்கு என்ன வேணாலும் பிரச்சனையை கொடு. எப்படி எந்த மாதிரி பிரச்சனை வேணாலும் கொடு. தோல்வியா இருக்கட்டும், வீடு வாசலா இருக்கட்டும், கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கட்டும், கடன் தொந்தரவாகட்டும், நோய்வாயா இருக்கட்டும், அவமானம், அசிங்கம், கெட்ட பேர், என்ன பிரச்சனை வேணாலும் கொடு. ஆனால் கூடவே இருந்து சமாளித்து விட்டு அதை சரி செஞ்சிரு. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? எந்த மாதிரி பிரச்சனை வேணாலும் எனக்கு கொடு, நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா நீ பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, அதை கூடவே இருந்து சரி செஞ்சு விட்டு. அப்ப இறைவன் என்ன நினைப்பாரு, சரி செய்யறதுக்கு நான் வரும்போது உனக்கு எதுக்கடா பிரச்சனையை நான் கொடுக்கணும்? புரியுதா உங்களுக்கு? சரி செய்யறதுக்கு என்ன கூப்பிடுற, எனக்கு வேற வேலை இல்லையா? அப்ப நான் உனக்கு பிரச்சனை கொடுத்தாதானே நான் சரி செய்ய வரணும். உனக்கு பிரச்சனையே இல்லை. இப்படிதான் நீங்க போன ஜென்மத்துல வேண்டியிருப்பீங்க. 1000 பிரச்சனைகள் வந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணவும், அதை சரி பண்ணவும், அதுல இருந்து வெளியே வரவும் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பிளாக் மேஜிக்கை இல்லைன்னு எதிர்த்து பேசுற அளவுக்கு உங்களுக்கு கர்மாவை ஆண்டவன் கொடுத்துருக்கான். நல்ல கர்மா இதுல. இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு இப்படி நடக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, போன ஜென்மத்துல என்ன பிறவி எடுத்தாங்களோ, என்ன கர்மா எடுத்தாங்களோ நமக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு நிகர ஃப்ரெண்ட் இருக்கிறாங்கன்னா, அப்போ அவங்க எல்லா வகையிலுமே உயர்ந்த இடத்துல தான் இருந்திருப்பாங்க. கல்வியா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் இருப்பாங்க. ஆனா அவங்க வீட்டுக்குள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு. அங்க இருக்க முடியல, ஒரு மங்களகரமான விஷயம் இல்லை, ஒரு நல்ல ஸ்மெல் இல்லை, யாரு முகத்திலையும் கலை இல்லை. ஆனா அவங்க தோட்டத்துல இருந்து பிளாக் மேஜிக் எடுத்திருக்காங்க. அதை இன்னும் கியூர் பண்ண முடியல. அவங்கள அந்த கெட்ட கர்மா, அந்த பிளாக் மேஜிக்கினுடைய தாக்கம் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. இப்பேற்பட்டவங்க அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு உங்ககிட்ட வந்தா என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப என்கிட்ட வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு கால் வரணும்னு நினைக்கிறவங்க வரலாம், வர முடியாதவங்க ஈஸியான ஒரு பரிகாரம் இருக்கு. நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் இருந்தா, ஒரு வீட்டுல கெட்ட நறுமணம் இருக்கு, ஒரு சுபட்சம் இல்லை, ஒரு முகத்துல கலை இல்லை, பணங்காசு தங்கலை, விரத்தியான மனநிலைமையில இருக்காங்க, வீடே களை இழந்து போயிருக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்க, பிளாக் மேஜிக் இருக்குன்னு நினைக்கிறவங்க, ஒரு மஞ்சள் கலர் துணியில ஏலக்காய், வெண்கடுகு, கருஞ்சீரகம், இந்த பொருளை தவிர்த்து இன்னும் ஒரு முக்கியமான பொருள் இருக்கு. இந்த பொருள் பிளாக் மேஜிக் பாதிக்கப்பட்டவங்க வீட்டுல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லார் வீட்டிலையும் இருக்கலாம். நிலக்கரின்னு ஒரு பொருள் இருக்கு. இப்ப பூமியிலிருந்து வர்ற பொருள்களுக்கு ஒரு 5-6 பொருள்களுக்கு மிகப்பெரிய மகத்துவம் உண்டு. தங்கம், வைரம், பிளாட்டினம், வெள்ளி, குடிக்கிற தண்ணி, இதை தவிர்த்து இன்னும் சில பொருள்களுக்கு மகத்துவம் அதிகமா இருக்கு. நிலக்கரி நிலத்திலிருந்து வரக்கூடியது. தங்கம், வைரம், பிளாட்டினம், வெள்ளி இதையெல்லாம் தாண்டின ஒரு அபார சக்தி கொண்டது. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. யாரு வீட்டுல ஒருத்தர் வீட்டுல நிலக்கரி இருக்கோ அங்க பில்லி சூனியத்தோட தாக்கம் கம்மியா இருக்கும். பணங்காசு தங்கும்,
கனவுகள் நிறைவேறும். வீடு வாங்கணுங்கிற எண்ணம் இருந்தால் வீடு வாங்கலாம், கார் வாங்கணுங்கிற எண்ணம் இருந்தால் கார் வாங்கலாம். இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஏலக்காய்க்கு நறுமணம் அதிகமாக உண்டு, மகாலட்சுமி கடாட்சம் உண்டு, பணத்தை ஈர்க்கும். வெண்கடுக்கு கருஞ்சீரகம் அந்த மாதிரி பணத்தை ஈர்க்குமே தவிர தக்க வைக்காது. ஆனால் நிலக்கரி என்ன பண்ணுன்னா பணத்தை தக்க வைக்கும். ஓகே, வர்ற பணம் விரயமாகாது. செலவுங்கிறது வேற, விரயம்ங்கிறது வேற. இப்போ விரயத்தை வந்து நீங்கள் எதில் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஆஸ்பத்திரி செலவை நம்ம விரயம்னு எடுத்துக்கலாம், ஏதாவது விபத்து கண்டங்களை விரயம்னு எடுத்துக்கலாம், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போலீஸ் இதை விரயம்னு எடுத்துக்கலாம். ஆனால் செலவுங்கிறது, ஒரு தங்கம் வாங்குறது நல்ல செலவு, ஒரு வெள்ளி வாங்குறது நல்ல செலவு, ஒரு வீடு வாங்குறது நல்ல செலவு, ஒரு கார் வாங்குறது நல்ல செலவு. சரிங்களா? இது செலவு, அது விரயம். அப்போ விரயத்தை தடுக்கணும் அப்படின்னா உங்கள் சார்பில் மக்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ள தகவல் என்னன்னா, எல்லார் வீட்டிலையும் நிலக்கரின்னு கொஞ்சம் இருக்கும். அது கிலோ கணக்கில் இருக்கணும், பெரிய கட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. 5 கிராமில் வச்சுக்கலாம், 10 கிராமில் வச்சுக்கலாம், துகள்கள் வச்சுக்கலாம். சில பேர் பெருசாக கட்டி கிடச்சிச்சுன்னா வச்சுக்கலாம். நிலக்கரி யார் வீட்டில் இருக்கோ அவங்க வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கு அங்கே இடம் இல்லை. ஓகே, சரியா? நல்ல தகவல். அது உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க, அவங்க வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க. நீங்க சொன்ன விரயம் கூட கேஸ் பட்டு அவன் மேல கேஸ் போட்டுடுச்சு, சும்மாவே போயிட்டே இருந்தா ஒரு பஸ்ஸை நிப்பாட்டி பெரிய விஷயம் பண்ணிட்டா. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத அன்வான்டா அவன் மேல ஒரு கேஸ் வந்துச்சு. இந்த மாதிரி உடம்பு முடியாம போய் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனது நல்லா தான் இருந்தா, பயங்கரமா. ஆனா படிக்கட்டுல இறங்கும்போது டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி அதுக்கு ரொம்ப நாளா ரொம்ப மாசமா வந்து வீட்லயே கிடந்தா. அந்த கட்டு போட்டு அந்த எல்லா விஷயம் நீங்க சொன்ன எல்லா விஷயமும் அவளுக்கு நடந்துச்சு. கேஸு, நோய், எதிர்பாராத ஆக்சிடென்ட்டு, அந்த களை எழுந்து போன முகம், ஒரு ஸ்மெல்லு, அது எல்லாமே இருக்கு. அது ஏன் அப்படின்னு தெரியல. ஒருத்தவங்கள வச்சு கூட அவங்க பண்ணாங்க, பூஜை பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அவங்கள தோண்டி எடுக்கும்போது எல்லாமே வந்துச்சு, தோட்டத்துல வந்தது. அதுக்கப்புறமா பெருசா அவங்களுக்கு இல்லை, அதிகமா இருந்தது கம்மியானது தவிர எல்லாமே கிளியர் ஆகல. ஆனா இருக்கு. பட் அப்போவே எனக்கு கொஞ்சம் ஜர்க் ஆகுறேன், என்னடா இது இல்ல ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஆனா ஏதோ ஒரு விஷயம் தோண்டி எடுக்கிறாங்க. உள்ள போயிட்டு ஒரு வைத்தியர் உள்ள போறாரு, மாந்திரிகம் பண்றவரு மலையாளி தான், அவரும் உள்ள போறாரு, எடுக்கிறாரு. அவருக்கு எப்படி தெரியும் அவன் தோட்டத்துல இருக்கிறது, தோண்டி எடுக்கிறது? அதெல்லாம் எனக்கு மைண்ட்ல ஒரு ரோலிங் ஆயிட்டே இருக்கு. சயின்ஸை நம்ம முன்னோக்கி போற இந்த ஜென்ரேஷன்ல அவருக்கு அவங்களுடைய தோட்டத்துல பின்னாடி இருக்கிறது எப்படி அவர் தோண்டி எடுத்தாரு? ஒரு மோப்ப நாயாவது இருந்தா அந்த மோப்ப நாய் பண்ற வேலைய ஒரு மாந்திரிகம் எப்படி பண்ண முடியும்? பண்ணலாம், அதுக்கு தானே மாந்திரிகரா மாறுறாங்க. அதனால நான் நாயோட கம்பேர் பண்றேன், தப்பா நினைக்க வேண்டாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் கொலை கடத்தல் இந்த மாதிரி விஷயங்களை நாய் வச்சுதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே வந்து ஒரு விஷயம் பண்றாங்க, அது ட்ரெயின் பண்ணி. பட் மனுஷங்களாகிய நமக்கு ஒரு சக்தி இருக்குன்னு சொல்றீங்க, மாந்திரிகம் தெரியும்ன்றீங்க. இதை நம்ம நம்பாத கூட்டமும் இருக்கு, நம்புற கூட்டமும் இருக்கு. ஆனா அந்த இடத்துல அவர் போயிட்டு அதை தோண்டி எடுக்கிறதுக்கான விஷயங்கள் எப்படி அவருக்கு பட்டுச்சு, எப்படி அது கரெக்டா அந்த இடத்துல இருக்குன்னு இது மாந்திரிகத்துல சொல்ல முடியுங்க. இப்போ வந்து ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் திடீர்னு வர்றாங்க, வந்துட்டு இங்கே ஒவ்வொன்று அழுகுறாங்க, கொஞ்சம் ஆளுங்களாம் இருக்கிறாங்க, அவங்க போட்டுன்னு சொல்றாங்க. என்ன நைட்டு என் பொண்ணை காணும் சாமி, எங்கே இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருச்சு, வேறு வழி இல்லை, என் குடும்பம் அவமானப்பட போகுது, நடுத்தருவுக்கு வரப்போகுது, என் பொண்ணை நான் அப்படி வளர்த்தேன், கொஞ்சம் உதவி பண்ணுங்கும் பொழுது அஞ்சனமையின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? மாந்திரிகத்தில் அஞ்சனமைன்னு ஒன்று இருக்குது. அதை வெத்தலையில் போட்டு பார்த்தா அவங்க எந்த ஊரில் இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எங்கே நிற்கிறாங்கன்னு விலாசத்தோடு சொல்ல முடியும். அந்த மாதிரி போய் கேட்ச் பண்ணவங்களாம் இருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கேன் நான். செங்கோட்டையில் இந்த மாதிரி கேரளாவை நோக்கி இவங்க போய்கிட்டு இருக்காங்க, நீங்கள் கரெக்டாக இந்த நேரம் கார் எடுத்தீங்கன்னா இத்தனை கிலோமீட்டர் காமிக்குது. அதுக்காக நீங்கள் கூகுள் மேப் மாதிரியெல்லாம் துல்லியமாக சொல்லிட முடியாது, இந்த ஸ்பாட்டில் அவங்க சிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி காலையில் 11 மணிக்கு இவங்க பிரசன்னம் பார்க்குறாங்க, நைட்டு 12-1 மணிக்கெல்லாம் பிடிச்சிட்டாங்க. அங்கே உள்ள போலீஸுக்கு தகவல் சொல்லி அந்த ஃபோட்டோட்டோலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கேரளா போலீஸ் அவங்கள பிடிச்சி வச்சிருக்கு. இங்கேருந்து போய் அதுக்கு பிறகு வந்து அப்புறம் அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் நம்ம இவங்க திருமணத்தை போய் நம்ம தடை பண்ண முடியாது, நீங்கள் அவங்க போக்குள்ளே விட்டுருங்கன்னு. அப்புறம் கொஞ்சம் நாள் இருந்தேன், அந்த பொண்ணு திரும்ப வந்துருச்சு, இப்போ வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதை கூட அவங்க சொல்லலாம் மாந்திரிகம் பண்ணி பிரிச்சுட்டாங்க அப்படின்னு. அப்படி இல்லை, இந்த பொண்ணுக்கு உடன்பாடு இல்லை, கருத்து வேறுபாடாகி எனக்கு வேணான்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ அவங்க அப்பா வீட்டில் இருக்குது. அஞ்சனமையில் வந்து தொலைஞ்சு போன பொருளை கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரி போனவங்களை காணாமல் கண்டுபிடிக்கலாம், அந்த மாதிரி ஏதேனும் வீட்டில் இருந்த பொருள் யாரும் வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா அது யாருன்னு கண்டுபிடிக்கலாம். அஞ்சனமைங்கிறது மை போட்டு பார்க்குறது, பூமிக்கு கீழே என்ன இருக்குன்னே சொல்லுவாங்க. சரி, நீரோட்டம் பார்க்குறாங்களே எப்படி, சாதாரண தேங்காய் கம்பியை வச்சு தானே பார்க்குறாங்க, இந்த இடத்துல உப்பு தண்ணியா நல்ல தண்ணியான்னு. அவங்க காட்டுற இடத்துல கரெக்டாக 120 அடியில் நல்ல தண்ணி இருக்குன்னா 120 அடியில் நல்ல தண்ணி வந்துடுது இல்லை போர்ல இருந்து. யாரு நீரோட்டம் பார்க்குறாங்க? மாந்திரிகர் தான் அவங்க. ஓ, தேங்காயை வச்சு காமிப்பாங்க. போர் போடுறதுக்கு முன்னாடி
உள்ள எங்க நல்ல தண்ணி இருக்குன்னு நம்மளால சொல்லலாம். இந்த மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு போய் தான் பார்ப்பாங்க. தேங்காயை வச்சு இப்போ போயிட்டே இருக்கும். எந்த இடத்துல நல்ல தண்ணி இருக்கோ அந்த இடத்துல தேங்காய் எழுந்திரிச்சிரும். அப்புறம் கையில் வந்து ஒரு கம்பி மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. எந்த இடத்துல நல்ல தண்ணி இருக்கோ அந்த இடத்துல சுத்த ஆரம்பிச்சிடும். இன்னும் நிறைய முறைகள் இருக்குதுல. பிரசன்னத்தில் எப்படி 22 வகை இருக்கோ அந்த மாதிரி நீரோட்டம் பார்க்கறதுல நிறைய வகைகள் இருக்கு. அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும். 120 அடியில் நல்ல தண்ணி இருக்கு, இல்லை 200 அடியில் நல்ல தண்ணி இருக்கு, 110 அடியில் நல்ல தண்ணி இருக்கு, இந்த இடம் உப்பு, அந்த இடம் கச்சப்பா இருக்கும், கொஞ்சம் கச்சாப்புல இருக்கும், குடிக்க முடியாது. இது எப்படி கண்டுபிடிக்க முடியுது? சரியா, ரேனாட்டர் கருவின்னு இப்போ ஒன்று வந்திருக்கு. அது நல்ல தண்ணியை கண்டுபிடிக்க முடியாது, கடல்ல இருக்கிற மீனை தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனா நீங்க நல்ல தண்ணி பார்க்கணும் அப்படின்னா மாந்திரிகத்துல தான் இருக்குது. இல்லை நீங்க அங்கங்க போர் போட்டு செக் பண்ணி வாயில வச்சு பார்த்ததுக்கு பிறகு அதை மூடணும். அதான் ஆழ்துளை கிணறு இப்பதான் தடை பண்ணிட்டாங்கல்ல. இப்ப போர் போடுறாங்க, இந்த இடத்துல போர் போட்டு நல்ல தண்ணி வெள்ளணும்னா அதை மூடாம விட்டுருவாங்க. அப்படி ஹஷ்வந்தா ஒரு பையன் போய் உள்ள மாட்டி இறந்துட்டாங்க. அது அதுக்கு பிறகுதானே உங்களுக்கு ஆழ்குள கிணறெல்லாம் தடை பண்ணினது. இப்ப நல்ல தண்ணிக்காக இவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு அது நல்ல தண்ணி இல்லைன்னா அந்த குழாயை மூடாம விட்டுட்டு வந்துருவாங்க. ஒரு பையன் போய் சிக்கி உலகமே அது பிரபலியமான நியூஸா போனுச்சு இல்லையா, ஆழ்துணை கிணறுகள். அந்த நல்ல தண்ணி இல்லைன்னா அதை கேன்சல் பண்ணிடுறது. இப்போ இந்த மாதிரி தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்கு தான் நீரோட்டம் பார்க்கறது. அந்த நீரோட்டத்துக்கு அதீத சக்தி கொண்டது தான் இந்த அஞ்சனமை, மை போட்டு பார்க்கறது. இவங்க எதுக்காக வந்திருக்காங்க, இந்த பொருள் எங்க இருக்கு, என்ன பிரச்சனை, என்ன ஏது, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு தான் அஞ்சனமை. ராசி பலம்னு சொல்லி ராசி பார்ப்பாங்க, நல்ல நேரம் கெட்ட நேரம். கல்யாணம் ஆனாலே எடுத்துட்டு போய் அவங்கவுங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் காமிப்பாங்க. ஆனா இந்த நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க. இந்த பில்லி சூனியம்னு இந்த மாதிரி மூட நம்பிக்கை, என்ன மாதிரி ஆட்கள் மூட நம்பிக்கைன்னு நினைச்சாலும் சில பேர் அதை நம்புறாங்க இல்லையா. அவங்க உங்களை பார்க்க வரும்போது என்ன கொண்டு வரணும்? இப்போ ஜாதகம் கொண்டு வராங்கன்னா ராசி பலன் பார்க்கலாம், நல்ல நேரம் கல்யாணத்துக்கு, அது மாதிரி நீங்க ஜாதகத்தோட நீங்க வாங்க நேர்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நீங்க என்ன இந்த பில்லி சூனியம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணும்போது நேர்ல வரச்சா அவங்க என்ன கொண்டு வரணும்? இப்ப சாதகம் எடுத்துட்டு வரணும்னு அவசியம் இல்லை. இது சோதிடம் சார்ந்த துறை தான். மாந்திரிகங்கிறது சோதிடம் சார்ந்த துறை தான். ஆனா சோதிடத்துக்கும் மாந்திரிகத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. மாந்திரிகங்கிறது பரிகாரம் பண்ணக்கூடிய இடம், தீர்வு காணக்கூடிய இடம். சோதிடம்ங்கிறது பிரச்சனையை கண்டுபிடிக்கக்கூடிய இடம். உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இன்ன பரிகாரம் பண்ணுங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இன்னதை பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய விஷயம்தான் சோதிடம். மாந்திரிகம் வந்து இங்க பிரச்சனையை கண்டுபிடிச்சு பிரச்சனையை சரி செய்யற இடம். நீங்க வரும்பொழுது போட்டோ கொண்டு வரணும்னோ, துணி கொண்டு வரணும்னோ, சாதகம் கொண்டு வரணும்னோ அவசியம் இல்லை. வெறும் ஆளுங்களா வந்தா போதும். அப்ப நீங்க வந்த பிறகு இங்க கணக்கிடப்படும். 22 வகையான பிரசன்னங்கள் இருக்கு. ஆணுக்கு ஒரு மாதிரியான பிரசன்னம், பெண்ணுக்கு ஒரு மாதிரியான பிரசன்னம், வேற வேற மாதிரி பிரசன்னங்கள் மாறுபடும். எடுத்த உடனே இங்க சோவி தான் போடுவாங்க. அந்த சோவில என்ன பலன் வருதோ அதை வச்சு சொல்லுவாங்க. அது சரியா வரலைங்கிற பட்சத்துல வெத்தலை பிரசன்னத்துக்கு மாறுவாங்க. வெத்தலை பிரசன்னம் சரியா வரலன்னா கற்பூரம், கற்பூரம் சரியா வரலன்னா எலுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழம் சரியா வரலன்னா தண்ணி, தண்ணி சரியா வரலன்னா சங்கு, சங்கு சரியா வரலன்னா மை, மை சரியா வரலன்னா தாயம், தாயம் சரியா வரலன்னா வேற. இந்த மாதிரி வேறுபாடுகள் போய்கிட்டே இருக்கும். சில பேருக்கு பில்லி சூனிய ஏவல் செய்வனை வச்சு விட்டு மால் கட்டுவாங்க. இவன் எங்க போய் பார்த்தாலும் காமிக்க கூடாது, அந்த பிரசன்னம் பார்க்கிறவனே தடுமாறணும், இதை கண்டுபிடிக்க கூடாதுன்னு கொழுப்பு வகைகளை பயன்படுத்தி செய்வாங்க. பன்னி கொழுப்பு, மாட்டு கொழுப்பு, ஆட்டு கொழுப்பு பயன்படுத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அது கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கும். அப்ப இந்த மாந்திரிகர் சுதாரிப்பார், இவங்களுக்கு எதை வேற மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. அப்ப முறையா ஆய்வு பண்ணி. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாந்திரிகரா கேட்டு உங்க பிரச்சனையை சொல்றாருன்னா நீங்க அங்க டவுட் படணும். நீங்க எதுவுமே சொல்லாம அவரே சொல்ல ஆரம்பிச்சிருவார். அவருதான் உண்மையான அதர்வனம் தெரிஞ்சவர். நான் சொல்றது விளங்குதா? நீங்க போய் உட்கார்ந்த உடனே எதிர்த்த மாதிரி சீட்ல உட்கார்ந்த உடனே அவரே எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருவார். என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன விஷயம் இருக்கு, என்னென்னது நடக்குது, என்னென்னது நடந்திருக்கு, இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி இருக்கான்னு அவங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க. நீ கூட இருந்து பார்த்தது மாதிரி இந்த ஆள் சொல்றாரு அப்படின்னு. அவர் முழுசா கியூர் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்ன விஷயமா வந்திருக்கீங்க, உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க அப்படின்னா, நீங்க என்னடா இவர் நம்மளை கேட்கிறாரே என்ன ஏது அப்படின்னு சொல்லி. இப்ப நான் உங்களுக்கு புரியுது. அவதான் மாந்திரிகருங்கிறவருக்கு ஒரு அதீத ஒரு ஏதோ ஒரு பவர் ஒண்ணுங்க இருக்கு. சரிங்களா, ஒரு பேராற்றல், ஒரு தெய்வத்தோட அனுகிரகம், இவர் கத்துக்கிட்ட வித்தைங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்ப மாறுபட்டு தான் காமிக்கணும். சாதாரண மனிதனா அங்க நீங்க பிரதிபலிக்க முடியாது. ஒரு வித்தியாசத்தை ஏதாவது நீங்க காமிச்சாகணும். சரிதானே? இப்ப சோதிடர் வந்து கட்டத்தை பார்த்தே கரெக்டா சொல்லிடுவாரு. ஆமா, இந்த விஷயம் இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, என்னது நடக்கதான், என்ன ஏதுன்னு அந்த கட்டத்தை. அப்ப நீ அங்க ஏதாவது ஒண்ணு பார்த்து சொன்னாதான் சரியா வரும். என்ன பிரச்சனையா வந்திருக்கீங்க, தலைவலியா ஓகே பாத்துக்கலாம், நெஞ்சு வலியா ஓகே பாத்துக்கலாம், கிணவா பாத்துக்கலாம், இது அப்படின்னா அது வந்து அவங்களே பிரச்சனையை கண்டுபிடிப்பாங்க. பிரச்சனையை கண்டுபிடிச்சாதான் தீர்வுக்கு வர முடியும். இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போறோம், நமக்கு நடந்ததை சொல்லுவோம், அதை எல்லாத்தையும் ஒரு காதுல வாங்குற மாதிரி வாங்குவாரு.
புரியுதுங்களா? தலைவலியா, ஓகே. இருமலா, ஓகே. இருமும் போது ரத்தம் வருதா, சரி, ஓகே. ஆனால் அவங்க கணக்கிட்டுருவாங்க, இந்த பிரச்சனையா இருக்குமோ, இந்த நோயா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு ஒரு ஸ்கேன் எடுத்துருங்க, ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துருங்க, இல்லை ஒரு எக்கோ எடுத்துருங்க, ஒரு இசிசி எடுத்துருங்கம்பாங்க. அவங்களும் டக்குன்னு முடிவுக்கு வரமாட்டாங்க. அந்த ஃபைல் வந்ததுக்கு பிறகுதான் முடிவுக்கே வருவாங்க. இந்த விஷயம் இவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு, இல்லை நடந்துகிட்டு இருக்கு, இல்லை முத்திருச்சு, இதை கியூர் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு அதுக்கு பிறகுதான முடிவுக்கு வருவாங்க. அவர் என்னதான் கை தேர்ந்த டாக்டரா இருந்தாலும் ஒருத்தரை பார்த்த உடனே உங்களுக்கு இந்த நோய் தான் சொல்லிட முடியுமா? முடியாது. நிறைய டெஸ்ட்டுகள் இருக்கு. அந்த மாதிரி மாந்திரிகர் வந்து ஒருத்தரை பார்த்த உடனே என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, இன்ன விஷயங்கள் இருக்குன்னா அவர் தீர்வு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காருன்னு அர்த்தம். இப்ப நீங்களா எல்லாம் சொல்றீங்க அப்படின்னா இந்த தகவலை இவர் எங்கேயாவது பரிமாற்றம் பண்ணுவார், இல்ல அங்க இருந்து பொருள்கள் வாங்குவார், இப்படி செய்வார். சரியா? பிரச்சனையை வந்து கண்டுபிடிக்கிறவங்களால ஈஸியா சரி செய்ய முடியும். அப்படி ஒரு விஷயம் இருக்கு. மாந்திரிகரை நீங்க சந்திக்கும் பொழுது எந்த பொருளும் கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. பிரச்சனையை கண்டுபிடிச்சாச்சு, பரிகாரத்துக்கு தேதி அறிவிச்சாச்சு, பூஜை பண்ண போறாங்கன்னா அன்னைக்கு காலடி மண், நகம், துணி, போட்டோ, வீட்டில் உள்ள மண், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பொருள்களை கேட்பாங்க. இல்லை இந்த மாந்திரிகர் முட்டை கொடுத்து அந்த அடுப்பங்கரையில் வச்சு எடுத்துகிட்டு வர சொல்லுவார், இல்லை வேற ஏதாவது பொருள்கள் கொடுத்து வீட்டில் வச்சு எடுத்துகிட்டு வர சொல்லுவார். இல்லை இங்கே வச்சு பண்ண முடியாது, நான் தான் உங்கள் வீட்டுக்கு வரணும், உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி அங்கே மனையில் இருந்துச்சுன்னா நான் தான் அங்கே வரணும் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனைக்கு தகுந்தாறு போல வேறுபடும், பூஜை முறைகள் வேறுபடும். ஓகே. ஆனால் எனக்கு என்ன நம்பிக்கை இல்லைன்னா கூட ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபேமிலியோட போயிருக்காங்க, ஜோசியர் ஒருத்தர்கிட்ட போயிட்டு வருஷம் பார்ப்பாங்க போல இருக்கு. ஸோ இந்த தடவை போய் பார்க்கும்போது அவர் சொல்ல, உங்களுக்கு செகண்ட் லைன் ஒன்று போயிருக்கணுமே, கனெக்ட் ஆயிருக்கணுமே. இப்போ உங்களுக்கு ஒரு செகண்ட் லைன், செகண்ட் லைஃப் ஸோ கனெக்ட் ஆயிருக்குமே. ரெண்டாம் தாரத்தோட நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்களே, முதல் தாரத்துக்கிட்ட சந்தோஷம் இருக்காது, ரெண்டாம் தாரத்துக்கிட்ட உங்ககிட்ட சந்தோஷம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இவரோட ரகசியத்தை ஃபேமிலி முன்னாடி வந்து பட்டும் படாம சொல்லியிருக்காரு அந்த ஜோசியர். இவரு ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. உண்மை. ஆமா, என்னடா இது, நம்மளை பத்தி போட்டு குத்துருவா போல இருக்கு ஃபேமிலிக்குள்ள. ஏன்னா அவங்க வைஃப் எல்லாரும் போயிருக்காங்க, அதனால அவங்க வைஃப் இருக்கிற எல்லாம் வருஷம் போறதுனால அவர் வந்து கரெக்டா சொல்றதுக்கும் வாய் வருது, இன்டைரக்டா சொல்றாரு. ஏன்னா ஃபேமிலி இருக்கு, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி சொல்லணும்ட்டு. எல்லாரும் போனதுக்கு அப்புறமா ஒரு ஓப்பன் அப்பா ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காரு போல இருக்கு. ஸோ சொன்னதெல்லாம் உண்மை. இதுக்கு இது வந்து என்னதான் சயின்ஸ் நம்ம பேசினா கூட ஜோசியம் மாந்திரிகம்ன்றது ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றது தெரியுது. பட் அது பிளாக் மேஜிக்னு கடந்து போகணும். சொல்ற கருத்து ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சினிபியல்லையும் சரி, அப்புறம் சீரியல்லையும் சரி, மாரிமுத்து சார் இறந்து போனார் இல்லையா, அவரு வந்து ஒரு பிரைவேட் சேனல்ல என்ன பண்றாங்கன்னா, சோதிடத்தை எதுக்க சொல்லி அவரை கொண்டு வர்றாங்க சிறப்பு விருந்தினரா. இந்த பக்கம் ஒரு 20-25 பேர் உட்காந்துருக்காங்க, எல்லாம் சோதிடர்கள், மாந்திரங்கள், அதர்வனம் தெரிஞ்சவங்க எல்லாரும். இவர் ரொம்ப கிளின்னு கிழிச்சு விட்டுட்டாரு. அது அப்படியாக்கும் இப்படியாக்கும், ஆச்சா பூச்சா, ரஜினிகாந்தோட எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க, ஏன் வரல, சோதிடம் எல்லாம் போய் ஏன் கொரோனாவை சொல்லலை, சுனாமியை சொல்லலை, ஆச்சா அப்படி இப்படின்னு. அதுல ஒரு சோதிடர் மட்டும் எழுந்திரிச்சு சொல்லுவார், உங்களுடைய சாதகம் இருந்தால் எல்லாத்தையும் சொல்லிடலாம், ஏன் ஆனால் இப்பொழுதுக்கு மேலோட்டமா சொல்றேன், கிரக சூழ்நிலைகள் சரியில்லை அப்படின்னு. அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச ஒரு 6 நாள்லயே அவர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு. ஆனா அங்க எந்த சம்பவமும் நடந்துடல, யாரும் பண்ணல. அப்புறம் அதுக்கு பிறகு எல்லாரையும் பேட்டி காண்டப்ப நாங்க எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அந்த நிகழ்ச்சியில நானும் ஒரு ஆள். இப்போ அது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அது இந்த விஷயத்தை எதிர்த்தாரு அப்படி இறந்துட்டாருன்னு நான் சொல்ல வரல. ஒரு கால் இந்த சோதிடர் வந்து அந்த முகத்தை பார்த்தே சொன்னார், உங்களுக்கு இப்போக்கு டைம் சரியில்லை அப்படின்னு சொல்லி. அதை எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, எதிர்த்து பேசுறதுனால இப்படி சொல்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இவர் வந்திருந்தா காவந்து பண்ணிருக்கலாம். இவரே கார் ஓட்டிட்டு போறாரு, சிசிடி கேமராவில் பதிவாயிருக்கு, நெஞ்சு வலி வருது, இவரே கார் ஓட்டுறாரு, ஆஸ்பத்திரி போறாரு. இதே வேற யாராவது டிரைவிங் பண்ணி இவரை கொண்டு போயிருந்தா இவர் உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இதை நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? மரணம் வந்து நிகழ்வை வந்து டாக்டரால தடுக்க. ஆனால் அது உண்மைதான். ஆஸ்பத்திரி போய் பிழைச்சவங்களும் உண்டு, ஆஸ்பத்திரி போய் செத்தவங்களும் உண்டு, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா நீங்க பேசும்போது ஒண்ணு சொன்னீங்க, நாங்க ஒண்ணும் பண்ணல அப்படின்னா. அந்த குரூப்ல இருக்கவங்க நிறைய பேர் சொன்னாங்க, அவங்க இறப்புக்கு நாங்க ஒண்ணும் பண்ணலான்ட்டு. ஆக்சுவலா வந்து ஒருத்தர் ஒரு மனுஷனுடைய பிறப்பும் இறப்பும் வந்து கடவுள் நிர்ணயிக்கிறது. அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது. நாமளா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு சூசைட் பண்ணிட்டு சாவுறதுல தான் ஆத்மா உலாத்திட்டு இருக்குன்ற மாதிரி நம்ம பேசப்படுறோம். ஆனா உங்களை மாதிரி ஆட்கள் ஏதாவது ஒரு மாந்திரிகத்துல ஒருத்தரோட இறப்பை வந்து பண்ண முடியுமா? அதெல்லாம் சாத்தியமா? இறக்க வைக்க முடியும்னு கேட்குறீங்க? இறக்க முடியும். அந்த அமைப்புகள், அந்த கர்மா வினைகள்லாம் ஒத்து போனா தான் இந்த மாந்திரிகர்கிட்டே அவர் பேர் வரும், சிப்புத்தகட்டில் எழுத சொல்லி. இல்லைன்னா வராது. நான் தான் முதல்ல சொல்லிட்டேன் இல்லாம உங்கள்கிட்ட, நான் கர்மா தான் தீர்மானிக்குது. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் விபத்துல இறக்கணும்னு விதி இருந்தா விபத்துல இறந்துருவாங்க. ஆமா. ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல இறக்கணும்னு விதி இருந்தா ஹார்ட் அட்டாக்ல இறப்பாங்க.
ஒருத்தர் பாய்சன் குடிச்சிட்டு இறக்கணும்னு விதி இருந்தா பாய்சன், தூக்குனா தூக்கு, கழுத்தறுத்துக்கிறது, சுடுறது, கொலை பண்றது, போறது வர்றது, எப்படி எப்படியெல்லாம் மரணம் நடக்குது பாருங்க. சரியா? ஒரே மாதிரியா மரணம் நடக்கிறது இல்லை. எல்லாருடைய மரணமும் வேற வேற மாதிரி தான் நடக்குது. இந்த உயிர் போற விஷயத்தையும் ஆண்டவன் வேற மாதிரி சொல்லி வச்சிருக்கான். இதை தியானம், ஆத்ம ஞானம், இந்த மூச்சு பயிற்சி இதை பண்றவங்களுக்கு அது தெரியும். என்ன தெரியும்னு கேட்டீங்கன்னா, கண் வழியா உயிர் போனா மறுபிறவி உண்டு, மூக்கு வழியா உயிர் போனா மறுபிறவி இல்லை, வாய் வழியா உயிர் போனா அது அதுக்கும் ஒரு மாதிரியா இருக்கு, காது வழியா. இப்போ நவத்துவாரங்கள் மனித உடம்புல 9 இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? இதை இல்லாம பல லட்சம் ஓட்டைகள் நம்ம உடம்புல இருக்கான், பல கோடி ஓட்டைகள் கூட இருக்கலாம். ஒவ்வொரு முடிக்கு இடையில ஒரு ஒரு ரோமத்துக்கு இடையில ஒரு ஓட்டை இருக்குன்னு சொல்றாங்க. சரிதானே? செல்கள், அது வழியா தான் வேர்வை துளி வெளியில வருது. இப்ப நம்ம ஒரு பானையில தண்ணியை ஊற்றி வச்சு கொத்தி விட்டோம்னா, ஒரு ஓட்டை போட்டோம்னா அந்த தண்ணி பூரா லீக் ஆயிடும். அது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் நம்ம தண்ணி பிடிச்சி ஒரு 2-3 ஓட்டை போட்டோம்னா தண்ணி பூரா லீக் ஆயிடும். ஆனா இந்த உடம்புக்குள்ள 7 லிட்டர் ரத்தம் இருக்கு. இதை இல்லாம ஒரு நாளைக்கு நம்ம 5லிருந்து 6, 3, 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறோம். அது எந்த வழியா வரணுமோ அந்த வழியா மட்டும்தான் கழிவு நீரா வெளியில வருது. மற்றபடி இந்த ஓட்ட வழியா எங்கேயாவது வெளியில வந்துருதா? இதுவே பெரிய பிரமிப்பு தான் ஆண்டவனுடைய படைப்புல. இந்த ரத்தமும் லீக் ஆகல, அப்படியே இருக்கு. நம்ம குடிக்கிற தண்ணியும் அப்படியே இருக்கு. அது எந்த வழியா வரணுமோ அந்த வழியா மட்டும்தான் வருது. சரிங்களா? இத்தனை ஓட்டை இருக்குங்கிறதுனால அது 4 பக்கமும் பீர்ட் அடிக்கல, வேர்வையா வருது. இல்ல, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு கால் இந்த ஓட்ட வழியெல்லாம் வர்ற மாதிரி ஆண்டவன் படைச்சிருந்தானே என்ன ஆகுறது? ஆனா இந்த 9 துவாரத்தின் வழியா தான் இந்த ஆத்மா மட்டும் வெளியே போகுமா. அதை நம்ம உயிர் போனவங்களை பார்த்துருந்தா தெரியும். சில பேருக்கு உயிர் போனோம்னா கண்ணு மூடாது, திறந்துகிட்டே இருக்கும், அப்ப கண் வழியா போயிருக்குன்னு அர்த்தம். சில பேருக்கு உயிர் போனோம்னா வாய் மூடாது, வாய் திறந்தாது, வாய் வழியா போயிருக்குன்னு அர்த்தம். காது வழியா போகுமா, மூக்கு வழியா போகுமா. சில பேருக்கு மலம் ஜலம் வெளியில வந்துடும். சொல்லுவாங்க உயிர் போகும்போது ஒரு மலம் வந்துட்டு அந்த வழியா போக வாய்ப்பு இருக்கு. இந்த 9 துவாரத்தின் வழியா தான் இந்த ஆத்மா வெளியே போகும். அந்த போகிறத வச்சு கணக்கிடுவாங்க. மறுபிறவி இருக்கா, மறுபிறவி இல்லையா, எந்த மாதிரி போயிருக்கு, இது துஷ்மரணமா புண்ணிய மரணமா, அதெல்லாம் வேற கணக்கிடப்படுது. அப்ப ஒரு மாந்திரிகரால ஒருத்தன் இறக்கப்படணும் அப்படின்னு விதி இருந்தால் அப்படிதான் இறக்கப்படுவான். இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரமேஷுங்கிறவன் சுரேஷனை குத்தி கொண்டுறான்ல, அப்ப அந்த ரமேஷ் கையால நான் சாவணுங்கிறது விதி. அந்த ரமேஷ் கொலைக்காரங்க, எல்லாரையுமே கொலை பண்ணிடுறான். கேட்கிற சொல்லுங்க, எல்லாருமே கொலை பண்ணிடுறான். பர்டிகுலரா சில பேரை கொலை பண்றதுக்கு பார்த்திருப்பாங்க, தப்பிச்சதா கேள்விப்பட்டிருக்கோம். பார்த்திருக்கீங்களா? இவன் வந்து கெச்சு போட்டான்னா மிஸ் ஆகாது, சில பேர் மிஸ் ஆயிடுறாங்கல்ல அந்த தொழில. அன்னைக்கு இவன் வந்து பிழைக்கணும்னு விதி இருந்திருக்கு. இப்ப சுரேஷ் ரமேஷை கொல்லணும்னு விதி இருந்தா அப்படி நடக்கும். ஒரு மனிதனுக்கே அப்படிங்கும் பொழுது ஒரு மாந்திரிகருக்கு அப்படி இருக்கும். ஒரு மாந்திரிகராக செய்வன பில்லி சூனியம் வைக்கப்பட்டு இவன் இறந்து போகணுங்கிற விதி அமைப்பு இருந்தால் இந்த மாந்திரிகம் நடந்தேறும். ரொம்ப உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுனால நல்லா தேர்ச்சி பட்டு என்ன க்ளோஸ் பண்றதுக்காக பண்ணிட கூடாது சொல்லிட்டேன். இந்த உயிருக்கு பாதிப்பு இல்லாத டெஸ்ட் பண்ணோம், எலின்னு சொல்றதுனால நசிக்கிட கூடாது. அதே நான் சொல்றேன். அப்ப நான் வந்து இந்த பந்தயத்துல ஜெயிச்சேங்கிறத வந்து நான் நிரூபிக்கணும்ல. அது நான் என்ன நிரூபிக்கும்னு சொன்னேன்னா, ஒரு விஷயம் நீங்க வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பீங்க ஒரு 3 நிமிஷம் வரைக்கும். நான் எதையும் மைண்ட்ல இல்ல ஜடமா என் ஆத்மாவை நீங்க கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறீங்கன்னு, அதுக்கு தான் நான் என் உசுறு எடுக்கிறதுக்காக நான் சொல்லல. அது அதுலயும் வந்து என்ன, இவ்வளவு டிஸ்டன்ஸ் உங்களை பார்த்தே வரும நோக்க கலையை பயன்படுத்திய நோக்கு வருமத்தை பயன்படுத்திய உங்களை நான் கட்டுப்படுத்தணும். இப்போ வந்து இந்த விஷயமெல்லாம் பேசும்பொழுது அதை நான் உள்ள புகுத்திருப்பேன். இப்பயும் நானா தான் மாட்டிக்கிட்டேன். இப்போ வந்து எப்படி வந்து ஒயிட் மேஜிக் இருக்கோ, எப்படி பிளாக் மேஜிக் இருக்கோ, அந்த மாதிரி நோக்கு வருமம்னு ஒன்று இருக்கு, வருமகலைன்னு சொல்லி. இதை வந்து இந்தியன் படத்துல ஐயா கமலஹாசன் ஐயா பயன்படுத்தியிருப்பார். சரிங்களா? அந்த வந்து நோக்கு அந்த வரும கலையை பயன்படுத்தி அந்த கலையை தான் இப்ப இதுல வந்து நோக்கு வருமன்னு ஒண்ணு இருக்கு. தன்னுடைய கருவிழிகளை மட்டுமே பயன்படுத்தி உங்களுடைய நெற்றிக்கண் வழியாக நான் ஊடுருவுறது, கூடு விட்டு கூடு பயிறது. இது இல்லைன்னு சொல்லி உணரும் பொழுதுதான் இது இன்ட்ரெஸ்டாவே இருக்கும். உண்மையும் கூட தான். இதுக்கு சரியான ஆளுன்னா நீங்க மட்டும்தான், வேற யாரும் இதுக்கு சரியா வரமாட்டாங்க. சரிங்களா? இப்ப இந்த கலைகளை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. கராத்தா இருக்கிறது உண்மை, கும்பும் இருக்கிறது உண்மை, ஓலாட்டம் இருக்கிறது உண்மை, சிலம்பாட்டம் இருக்கிறது உண்மை, வால்வீச்சு இருக்கிறது உண்மை, வீழ்வீச்சு இருக்கிறது உண்மை, ரோல் சுரல் உண்மை, சண்டை உண்மை, இன்னும் என்னென்னமோ இருக்கு. அதுல ஒரு வகையானது தான் இந்த வருமக்கலை. இந்த வருமக்கலையை கை தேர்ந்து, இதுக்கு தான் முதல்ல சொன்ன இல்லையா, பயிற்சியும் முயற்சியும் இருந்தால். அப்ப ரிகான மேடத்தை பிளாக் மேஜிக்ல பண்ணலாமா, ஓகே. தாந்திரிகத்துல பண்ணலாமா, ஓகே. வேற எதுவும் பண்ணலாமா, ஓகே. வேற எதுவும். அப்ப இப்படியா ஆய்வு பண்ணும் பொழுது வருமக்கலை பெஸ்ட். இப்படி வச்சு இப்படி நோக்கு வருமா, உங்களை நான் தொட மாட்டேன், உங்க பக்கத்துல நான் வரமாட்டேன்,
இவ்வளவு டிஸ்டன்ஸ் நோக்கு வருமம் தன்னுடைய கருவிழி இங்க இருந்து வருகிற காந்த ஆற்றல். இப்ப உங்க உடம்புக்குள்ளேயும் காந்தம் இருக்கு, கந்தகம் இருக்கு, காந்தம் இருக்கு, இரும்பு சத்து இருக்கு, இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கா நம்ம உடம்புக்குள்ள. ஒரு 4 தீப்பெட்டி செய்யலாமா அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்குள்ள கந்தகம் இருக்கான். 100 கிராம் ஆணி செய்யலாமா அந்த அளவுக்கு இரும்பு சத்து இருக்கான். இன்னும் என்னென்னமோ வெளியில இருக்கிற விஷயங்கள் உள்ள இருக்கு. மனிதன் உடம்புக்குள்ள தங்கமே இருக்காங்க. அது ஒரு பயிற்சி இருக்கான். தங்கமா கொண்டு வர முடியுமா? தங்கம் விக்கிற விலைக்கு அப்படி வந்துச்சுன்னா இல்ல அதெல்லாம் எல்லாரும் நான் என்ன சொல்றேன், அதுக்குதான் 18 சித்தர்களும் இந்த அற்புதமான கலையை மிக ரகசியமா வச்சுட்டு போயிட்டாங்க. இது எல்லார் கையிலையும் சிக்கக்கூடாது அப்படிங்கிற. இப்ப கத்தி ஒண்ணுதான், பழம் இருக்கலாம், ஆட்டு மாட்டை இருக்கலாம், ஆளையும் குத்தி கொலை பண்ணலாம். கத்தி யாருகிட்ட இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்கு. கத்தியை பாவிக்கிற முறை தான் அப்படி இருக்கு. இப்ப 18 சித்தர்களும் இதை ஈஸியா சொல்லியிருந்தாங்கன்னா இது எல்லார் கையிலையும் கிடைச்சிரும். கெட்டதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா தான் இது அதிரகசியமா இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, நான் சொல்றேன் பாருங்க, ஒரு சிம்பிளான பொருள். இதுல எத்தனை பொருள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? அத்தரு, புனுகு, செவ்வாது, அரகஜா, குங்குமம், கோரோசனை, தொட்டால்வாடி, நிழல்வாடி, தேகவட்டம், மயில் தோகை, தொட்டாசினிங்கி வேறு, வெள்ளருக்கம் வேறு, வெற்றி வேறு, குழியான, சுழல் வண்டு. இதுல எத்தனை பொருள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதோ 1-2 தெரிஞ்சிருக்க வாய்ப்பு. பாக்கி இவ்வளவு பொருளையும் நீ சேகாரம் பண்ணி கிழக்கு பார்த்து உட்காந்து அச்சாரம் போட்டு இந்த மந்திரம் சொல்லி கல்வத்தில் அரைச்சி செப்பு டப்பாவில் அடைச்சி வாழலை மேலே வச்சு இத்தனை லட்சம் உரு கொடுத்து இந்த பொருளை ஒருத்தருக்கு கொடுத்தால் இந்த நோய் குணமாகும்னு அங்கே ஓலைச்சுவடிலையோ புக்கிலையோ போட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் சேகாரம் பண்ணி காப்பு கட்டி முறைப்படி எடுத்து அப்போ அது இப்போ என்ன இதை படித்தவன் இது நடக்காதான்னு இறஞ்சிட்டு போயிடுவான். ஆனால் இதில் முயற்சி பண்ணுறான் பாருங்க, அவன் ஜெயிச்சிருவான். அதனாலதான் அதர்வனம் இன்னமும் ரகசியமா இருக்கு. இதனாலதான் பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணிட்டான், இந்த ஓலைச்சுவடி மற்ற விஷயங்கள்லாம் ஏங்க ஒரு மந்திரம் சொன்னா ஆகாயத்திலேருந்து நெருப்பு மழை பெய்யும், ஒரு மந்திரம் சொன்னா போரை தடுத்து நிறுத்தலாம், ஒரு மந்திரம் சொன்னா மழை வெடிக்கும், ஒரு மந்திரம் சொன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். இதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் படிச்சான். சரியா போச்சு போ, இவங்கிட்ட இவ்வளவு விஷயம் இருக்காடா, நம்மளை துரத்திடுவான், இதை அப்படியே மூடி மற, இதை தீயிட்டு இருங்க, இதை அழிச்சிருங்க, இல்ல நம்ம நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அவன் 18 சித்தர்கள் பறந்தது உண்மை. 18 சித்தர்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதை எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்த சங்கதிக்கு பயன்படுத்துமேனு ஓலைச்சுவடியில் எழுதிட்டாங்க. இந்த கற்பனையின் வடிவம் தான் திருவள்ளுவர். திருவள்ளுவரை யாரு பார்த்தா? ஓலைச்சுவடியில் எழுத்தாணி வச்சு எழுதுவாருன்னு யாரு சொன்னா? அது ஒரு கற்பனை ஓவியம் தான். சிவபெருமானுக்கு கற்பனை ஓவியம் தான். இருக்கிற பரிவார தெய்வங்களுக்கு கற்பனை ஓவியம் தான். கடவுளை யாராவது நம்ம கண்ணால பார்த்தோமா? நம்மளா வரையப்பட்டது, நம்மளா செதுக்கப்பட்டது, இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ஓலைச்சுவடி தான் ஆதி காலத்துல இருந்திருக்கு. அதுல எழுத்தாணியை பயன்படுத்தி நிறைய எழுதப்பட்டுச்சு. அப்ப பிரிட்டிஷ்காரன் உள்ள நுழைஞ்சான் வியாபார நேரடியா. அவன் நம்மளுடைய கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிட்டான், சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிட்டான், ஓலைச்சுவடிகளை நிறைய எடுத்து படிக்க ஆரம்பிச்சான். அதுல நிறைய மறைக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. அவனே காலி பண்ற அளவுக்கு அதுல இருந்துச்சு. படிச்ச உடனே பிரமிச்சு போயிட்டான். இது இவங்களுக்கு கொடுக்க கூடாதுடா, இது நமக்கு வேணும்டான்னு சொல்லி போயிட்டான். இதான் கிரேக்கர் மாந்திரிகம். இப்ப நம்ம மாந்திரிகத்தை பேசிடலாம், சரிங்களா? ஆனா கிரேக்கர் மாந்திரிகத்தை இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஒரு குடில் மாதிரி இருக்கும், 4 பக்கம் ஓலை மாதிரி அப்படி தொங்கும், அதுக்குள்ள ஒரு சின்ன சிலையை வச்சு ஒரு பன்னீர் மாதிரி தெளிச்சு அந்த குட்டியில கவுத்தாச்சுன்னா தானா ஆடும், துணி பாம்பா மாறும், பேப்பர் பணமா மாறும், இன்னும் என்னென்ன விஷயமே பண்றாங்க. கிரேக்கர் மாந்திரிகம் உண்மை. இதை படிச்சுட்டு தான் இயேசுநாதர் என்ன பண்ணாரு? கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு வர வச்சாரு, காலு முடியாதவங்களை கால் வர வச்சாரு, கைய முடியாதவங்களை கை வர வச்சாரு. குணப்படுத்தினாரா என்ன? இது இருக்குதா என்ன? கிபின்னு இருக்கா என்ன? இயேசு வாழ்ந்ததுக்கு முன்னாடி, இயேசு வாழ்ந்ததுக்கு பின்னாடி பைபிள் உண்மை தானே, குரான் உண்மை தானே, மகாபாரதம் உண்மை தானே, கீதை உண்மை தானே, இதிகாசம் உண்மை தானே? உண்மையா இல்லையா? இது இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? பைபிள்ல சுனாமியை பத்தி எழுதியிருந்திருக்காங்க. மாட்டு சாணம் போல், எப்படி மாட்டு சாணம் போல் மந்தையில் மனிதர்களுடைய பிணம் கிடக்கும்டா அப்படின்னு எழுதினாராம். அது நடந்துச்சா இல்லையா? நபிகள் நாயகம் என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. இப்ப நடக்க போற விஷயத்தையும் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. குரான்ல இருக்கிற விஷயங்களும் உண்மைதான். உருவம் இல்லாத வழிபாடு, சரியா? அது மட்டும் அதுல அவங்க பொதுவான கருத்தை வைக்கிறாங்க. இறைவன் என்பவன் எங்கும் இருப்பான், காற்றுக்கு நிகரானவன், உருவம் இல்லை, நீ என்ன நினைக்கிறது அப்படி. இறைவன் என்பவன் வெளியில இல்லடா, ஒன்னிட்ட தாண்டா இருக்கான் அப்படின்ட்டாங்க அவங்க. சரியா? அவ்வளவுதான் விஷயம். இப்ப நீங்க பைபிள் எடுத்துக்கங்க, இப்ப நடக்கிற விஷயம், சுனாமி, கொரோனா, அந்த விஷயம், இந்த விஷயம் எல்லாமே அதுல சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி எழுதப்பட்டுச்சு சொல்ல முடியல. மகாபாரதம், பகவத்கீதை, மாணிக்க வாசகம், எப்படி இது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும்? சிவபெருமான், எல்லாமே உண்மைதான் இங்க. ஆனா மறைக்கப்பட்டுச்சு. பிரிட்டிஷ்காரனால மறைக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் பிளாக் மேஜிக், அதர்வனம், 18 சித்தர்கள். இதை நிரூபிக்கிறதுக்கு இப்ப நான் வந்திருக்கேன். நான் ஒரு சித்தரா மாறி இப்ப வந்திருக்கேன், நோக்கு உரிமத்தை பயன்படுத்தி பண்றது. இந்த சயின்ஸ் சொன்னவளே என்னை இழுத்து போட்டு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து அப்புறமா நான் உங்களுக்கு சிஷ்யனா மாறி நடக்கும் போது இல்ல நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லும் போது எனக்கே ஒரு கேள்வி எனக்குள்ள வருது. தப்பு இல்ல, கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோண வைக்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க. பட் நான் அசர மாட்டேன். அதெல்லாம் அதாவது
அடி மேல அடிச்சா அம்மியும் நகரும், எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும். கரையாத விஷயம்னு இங்க ஒண்ணு இல்லவே இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு நான் ஒரு விஷயத்த ஆணித்தரமா நம்புறேன். எந்த அளவுக்கு பயிற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ண நாள் இந்த உலகத்துல, அதுக்காக எல்லாத்தையும் சாதிக்க முடியாது. இப்ப நான் கட்சி ஆரம்பிச்சு செய்யாம வந்துட முடியுமா என்ன? ஆனா ஒரு சில விஷயங்களை நம்ம சாதிக்க முடியும். இல்லைங்க, ஒரு எறும்பு வந்து தொடர்ந்து ஒரு பாறை மேல நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா பாதையா உற்பத்தி ஆயிடும். அது தடம் தெரியுமா, கோடு விழுந்துருமா ஒரு எறும்பு நடக்கவே. அது மாதிரி அடி மேல அடிச்சு பக்கத்துல வந்து டம்னு இந்த இடத்துல வந்து ஒரு ரோடு வேலைக்காக வந்து இது வெயிட்டா போடுறாங்கன்னு வச்சுங்க, பக்கத்துல இருக்கிற கல்லு நகரும். அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நகரும். அது மாதிரி கரையாத விஷயங்களையும் கரைய வைக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க அந்த பிடிவாத குணத்துல இருக்கிறீங்களே, அதுல இருந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு எடுத்து நான் கொண்டு வந்து நிரூபிக்க போறேன். அப்ப நீங்க ஒத்துக்க போறீங்க. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. நீங்க இல்லேன்னு நிரூபிக்கணும்னு நீங்க முடிவு பண்றீங்க, நான் இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கு நான் போராடுறேன். இதுல யாரோ ஒருத்தர் ஜெயிச்சுதான் ஆகணும். ஆனா ஜெயிக்க போறது எங்க அணி தான். சரிங்களா? உங்க விஞ்ஞானம் ஜெயிக்குமோ ஜெயிக்காதா எனக்கு அது தெரியல. அதர்வனம் ஜெயிக்கும் பிளாக் மேஜிக். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் திரும்பவும் தர்மமே வெல்லும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.